ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு கார சட்னி தான் பார்க்க போகிறோம். ஈஸியான ரெசிபி. இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணாதான் என்ன வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி வறுத்தெடுத்துடலாம். அதுக்கு நான் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நம்ம தனியாக அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அதை எடுத்துடலாம். ரொம்ப ஊற்றிட்டிங்க தீஞ்சிரும். அதனால் டக்குன்னு நம்ம எடுத்துடலாம். அதை அதே கடாயில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு, நான் ஒரு 3 வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்லா வதங்கட்டும். அது கலர் மாறும், ஒரு மாதிரி கண்ணாடி கலரில் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை அப்படியே அரைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா வெங்காயம் ஸ்மெல் வரும். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இதை சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ நல்லா வதங்கி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சிட வேண்டியதான். இதில் நம்ம புளி கூட சேர்க்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி புளி சேர்க்கல. ஒரு சின்ன அளவுக்கு கொஞ்சோண்டு புளி நம்ம கூட சேர்த்துக்கலாம். அது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதை இன்னொரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி மிளகாவை நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம வறுத்து வச்ச அந்த உளுந்து இதை சேர்த்துட்டு ஒரு 2 சுற்றிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த உளுந்து நமக்கு வாயில் ஆட்டும் போது நல்லாயிருக்கும். அதனால் உளுந்து கொஞ்சம் ஒன்று பாதியாகவே நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ தான் அது சாப்பிடும் போது வாயில் மாட்டினா நல்லாயிருக்கும். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.